அவர் கடைசியில் அவர் கோஷம் போடக்கூடாமலே ஆக்கி விட்டீங்க. அப்படி அவர் வரும்போது கோஷம் போடக்கூடாது, கொடி கட்டக்கூடாதுன்னு இப்போ வந்து கொடி கட்டாமல் கோஷம் போடாமல் தான் இருக்கிறார் அண்ணன். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போய் வச்சுட்டீங்க. அவருடைய மேடையில் நானும் உட்கார்றங்கிற ஒரு பெரும் கௌரவம். அண்ணன் வந்து வெறும் புஸ்தகத்துடைய விமர்சனமாக மட்டும் இல்லாமல் படிக்க வைக்கிறதுக்கான தூண்டுகோலையும் வச்சிட்டார். கடைசி வரியில் வந்து அவர் வந்து எல்லாரும் இந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொன்னார். அது வந்து வாங்கி படிங்கிற வாசகம் இல்லை, அதற்கு முன்னாடியே அதை படிக்கிறதுக்கான தேவை இருக்குங்கிறத ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஒன்று, பாஜக பற்றிய விமர்சனமே இருக்குது அப்படின்னார். ரைட்டு அப்படின்னு கட்டாயமாக எல்லாருமே பார்த்துருவாங்க. அப்புறம் ஜாதி சங்கங்கள் பற்றி விமர்சனம், ரைட்டு சோழி முடிஞ்சு வச்சுரா அப்படின்ட்டு அதை வந்து கட்டாயமாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தோழர்களும் வந்து பாஜக தோழர்களும் கட்டாயம் பார்த்துருவாங்க அப்படிங்கிறக்கா சேல்ஸுக்கான ஏற்பாடு அண்ணன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார். எடுத்து அதை அழகாக கொண்டு வந்துட்டார். அண்ணன் வந்து ஒரு கவலை வேறப்பட்டார் பேசும்போது, இந்த அமைச்சர்களுடைய துறைகள்னால என்ன பலன் அப்படின்னு. ஏதோ செய்தித்துறை அமைச்சருக்கு என்ன பலன் அப்படின்னு யோசிச்ச மாதிரி, எந்த துறை அமைச்சரால தான் யாருக்கு பலன்? எல்லா துறை அமைச்சராலும் அவர்களுக்கு தான் பலன். அது வந்து நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தேன்னா, பொதுப்பணித்துறை அமைச்சர் இருந்தேன், கல்வி அமைச்சர் என்னன்னா அவருக்கு எத்தனை கல்வி இவ்வளோ கோடி பட்ஜெட்டா, அப்போ இவ்வளோ 10% போட்டால் கூட இவ்வளோ வருது இப்போ அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதானே தவிர இதில் மக்களுக்கு ஏதாவது பலன் இருக்கு போதா? எல்லா துறை அமைச்சர்களாலும் பலன் வந்து அந்த துறை அமைச்சர்களுக்கு தானே தவிர மக்களுக்கு இல்லைங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். அவர் சொன்னது போல உதாரணங்களாக மேற்கோள் காட்டக்கூடிய கூட நீங்கள் வந்து பொன்னம்மாள்கிட்டயோ காமராஜர்கிட்டயோ தான் நீங்கள் போக வேண்டியிருக்கே தவிர இன்னைக்கு சொல்ல முடியல. அது அண்ணன் மேலே தப்பு இல்லை. காங்கிரஸ்காரங்களே காமராஜ் ஆட்சி தான் சொல்லுவாங்களே தவிர அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் ஆட்சி கொண்டு வருவோம், அண்ணன் செல்வ பிறந்தகை ஆட்சி கொண்டு வரும் யாரும் சொல்றாங்களா? சொல்ல மாட்டேன்ட்டாங்கன்னா அவங்களாலேயே முடியாத ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது காமராஜருக்கு முன்னாடி பின்னாடி கூட சொல்ல முடியாதுங்கிற மாதிரி. இதெல்லாம் நல்லாட்சிங்கிறது கடந்த காலம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, எதிர்காலம் இல்லைங்கிற மாதிரி போச்சு. அண்ணன் வந்து ரொம்ப உண்மையான திறனாய்வான ஒரு உரையை வந்து கொடுத்தாங்க. அக்கா திலகபாமா வந்து எப்படி அண்ணனுக்கு வந்து இவங்களை வந்து முழுக்க முழுக்க ஒரு இலக்கியவாதியா தெரியுமோ, எனக்கு வந்து அக்கா திலகபாமா முழுக்க முழுக்க அரசியல்வாதியா மட்டும் தான் தெரியும். எனக்கு இலக்கியமே தெரியாது. அப்போ இலக்கியவாதி எப்படி தெரியும் எனக்கு? நம்ம அந்த பக்கமே போனது கிடையாது. நம்ம யாராவது இலக்கியவாதிகள் வந்தாங்கன்னா கால் விழுந்து கும்பிட்டு நமக்கு அந்த பக்கம் வர கிடையாது, இப்படிக்கா ஓடி போயிருது நம்ம. பட் இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் வந்துடும் பார்த்துக்கங்களேன். அப்போ வந்து திலகபாமா அக்கா வந்து இன்னொரு பெரிய ஆச்சரியம் வந்து அவர்களுடைய தீவிர இலக்கியங்கள்ல இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பங்களிச்சிருக்காங்கிறது எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். நாங்கெல்லாம் பார்த்த போகிறோம் டிபேட்ல வந்து பயங்கரமா சண்டை போட்டு மல்லு கட்டி நிற்கிறது தான். அது வந்து அக்கா தமிழிசை அவர்களுக்கும் அக்கா திலகபாமாவுக்கும் ஒரு ஒற்றுமை பார்க்குறேன். நல்லா வந்து கொஞ்சமா அறிவு இருக்கு அவனுக்கு, மண்டையில் மசாலாவே இல்லை அப்படிங்கிற சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து பயங்கர திட்டுற மாதிரி இருக்கும், அதை கூட சிரிச்சுட்டே தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் அறிவு இல்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு என்ன சிரிச்ச முகம் அது வந்து. ஆனால் நல்ல கடுமையாக வந்து ஃபைட் பண்ணுவாங்க, விடவே மாட்டாங்க, விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. எங்களுக்கு வந்து அரசியல்வாதி திலகபாமா மட்டும்தான் தெரியும். ரொம்ப சிறப்பான விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ரைட் டிசிஷனை சரியான நேரத்தில் எடுத்திருக்கு. அக்காவும் ரைட் டிசிஷனை சரியான நேரத்தில் எடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம கண்கூட பார்க்குறோம். நம்ம வந்து எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கணுங்க ரொம்ப டஃப்பான டிசிஷன். அது வந்து அண்ணன் வந்து அரசியலே பேசாமல் அவரை மீறி ஒரு அரசியல் பேசினார். அப்போ நான் தான் எடுத்துக்கிட்டானே பாலிடிக்ஸ்னே அப்போ இருந்துட்டு போட்டு கூட எவ்வளவோ பார்த்தாச்சு. அதே பார்த்து அந்த மூத்தவர்கள் எப்படி வந்து இளைய தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கண்கூட பார்த்தோம். அந்த மாதிரியான டஃப் டிசிஷன் வந்து ரொம்ப சிக்கல் தான். அது வந்து அக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தாங்க. பட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த புஸ்தகத்தை சமர்ப்பிக்கும் போது பெரியவருக்கும் சின்னவருக்கும் சேர்த்தே சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அது வந்து எந்த பிரச்சனையும் வரும்போது அப்போ வந்து அந்த பஞ்சாயத்து இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அதாவது ஆனால் வந்து புஸ்தகம் யாருக்குன்னா எனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்த தலைவருக்கு மருத்துவர் மூத்த ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரி சின்ன மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும் சேர்ந்து கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய அரசியல்வாதிகளுக்காக உரிய ஒரு கெட்டிக்காரத்தனம் பார்க்குறேன் நான். இந்த புத்தகம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா இது வந்து இது என்ன புத்தகம்னு எனக்கு ஒரு பிடி போடுறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. நானும் புரட்டி பார்த்தேன். அக்கா கேட்டாங்க அந்த புத்தகத்தை படிச்சிங்களா முதல்ல ஃபுல்லாக அப்படின்னு கேட்டாங்க. தம்பி வேறு மானத்தை வாங்கி விட்டாரு, புத்தகங்களே படிக்காமல் அணிந்துரை சொல்றதுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு. ஆஹா நம்மளை பற்றி யாரோ சொல்லிட்டாங்க போல தெரியுது அப்படின்னு நடந்தேன். அப்போ வந்து அக்கா கேட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் புக்கை படிச்சிங்களா அப்படின்னு. நான் சொன்னேன் படிக்க வேண்டிய விதமாக நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து அதுக்கு சில ட்ரிக் இருக்குது. நான் அப்புறம் நம்ம தனியாக யாராவது கேட்டிங்கன்னா சொல்கிறேன். நான் வந்து டேனியலுக்கு சொல்லியிருப்பேன் வகுப்பில். அது மாதிரி வந்து அதில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருந்துச்சு. அது வந்து டைரி மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இது வந்து முகநூல் படைப்புகளுடைய தொகுப்பு மாதிரி இருக்குது, கட்டுரை தொகுப்பு மாதிரி இருக்குது, அறிக்கை தொகுப்பு மாதிரி இருக்குன்னு எல்லாமே இருக்குது. அது ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கும்போது வந்து ஒரு அவங்களுடைய அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸை கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க. என்னைக்கோ ஒரு கருத்து இருக்குங்க. அப்போ என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து முழுக்க படிக்க எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒன்று பிடிபட்டுச்சு. படிக்க எனக்கு ஒரு பிடிப்பட்ட விஷயம் வந்து இது வந்து நெஞ்சுக்கு நீதி கலைஞருடைய புத்தகம் மாதிரி இருக்குது.
இது வந்து தினத்தந்தி மாதிரி இருக்குன்னு எனக்கு 2 எண்ணங்கள் தோணுச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து வேறு வேறு ஊடகங்களில் இருந்தாலும் வந்து தினத்தந்தியை வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுப்போம். நாங்கள் வேறு ஊடகங்கள் இருந்தால் கூட நம்ம அந்த வரலாறுலாம் பின்னாடி என்ன நடந்துச்சுலான்னு பார்க்கும்போது தினத்தந்தியில் தான் மிஸ் ஆகாமல் நியூஸ் இருக்கும். நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் போட்டுருவாங்க. மற்ற எல்லா ஊடகங்களையுமே வந்து சில ஒரு பக்கத்தை சில எடுப்பாங்க, சில சேர்க்க மாட்டாங்க. தினத்தந்தி ஊடகத்தில் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து குரோனாலஜிக்கலாக எடுக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கறதுக்கு பேக் டேட்டில் பார்த்தா இருக்கும். அதை மாதிரி வந்து அக்காவுடைய புத்தகத்தில் நமக்கு வந்து அவர்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற ஒரு வரலாற்று பதிவு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக கிடைக்குது. அதுலேயே ஒரு 4-5 பதிவுகள் நான் எடுத்தேன். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் மறந்துட்டேன். நம்ம வந்து காலப்போக்கில் வேற நம்ம ஆட்சிகள் அரசியல்வாதிகள் இருக்கும்போது நமக்கு பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லை. நம்ம பழைய பிரச்சனை தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை. மறுநாள் புது பிரச்சனை அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால நமக்கு வந்து பழசை தேடி நமக்கு வந்து இப்படி பிரச்சனை. அப்ப இதை திருப்பி ரீகால் பண்ணி இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஓ ஆமா இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்களே ஞாபகம் வந்துச்சு. அப்படி வந்து ஒரு ரீகால் பண்ணக்கூடிய அளவில் ஒரு தினத்தந்தி பேப்பர் மாதிரி இருந்துச்சு பார்க்குறோம். அப்புறம் வந்து கட்டாயமாக ஒரு நெஞ்சுக்கு நீதி மாதிரி இருந்துச்சு. கலைஞருடைய வரலாறு அது அவருடைய நெஞ்சுக்கு தான் நீதி. அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. இருந்தாலும் கூட அதில் வந்து ஒரு நியாயம் இருக்குல்ல. நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு டைமென்ஷன் மாறினாலும் அதில் வந்து ஒரு ஃபேக்ட் இருக்கும்ல. நீங்கள் வந்து அதை வந்து அவர்களுடைய பார்வை மாறி இருக்கும் நமக்கு வந்து. ஆனால் வந்து சம்பவம் உண்மையாக இருக்கும்ல. அதற்கு பிறகு நமக்கு வந்து 2 பக்கம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அதுபோல வந்து இந்த சம்பவங்களுடைய ஒரு பகுதி ஒரு சார்பு என்னவா இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு அக்காவுடைய இந்த புத்தகம் ரொம்ப நிச்சயமா உதவும். அது வந்து கிட்டத்தட்ட 400 பக்கம், எக்ஸாக்டா 222 அத்தியாயம், 2006 ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் முடியுது. எல்லாத்தையும் வர்றாங்க. அவங்க வந்து அணிந்துரை ஏன் இதுல இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு ஒரு போட்டு சின்னையாட்டியோ பெரியாட்டியோ வாங்கியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன். அண்டு நான் இலக்கியவாதி பத்தி பேசும்போது நான் புத்தகத்தை படிக்கும்போது நினைச்சேன், புதுமை பித்தனை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் தான். அது வந்து யாருன்னு கேட்டுருவாங்க. யாராவது அரசியல் தளங்களில் போயிட்டு நீங்க புதுமை பித்தன் படிச்சிருக்கீங்களா, யாருங்க அது வந்து எந்த கவுன்சிலர், எந்த மாவட்டம், எந்த வட்டம் கேட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவரை மேற்கோள் காட்டி அரசியல் கட்டுரையில் அவரை ரெஃபர் பண்ணி கொண்டிருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த 2 தரப்புகளுக்கு இடையில நமக்கு வந்து வரலாறு ரொம்ப முக்கியம், நோ டவுட். வரலாறு பதிவு பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து நிறைய நம்ம கேட்டிருப்போம், வரலாறு படிக்காதவர்களுக்கு வரலாறு கிடையாது, வரலாறு படிக்காதவர்கள் வரலாறு படைக்க முடியாதுங்கிற பார்க்குறோம். அப்போ வந்து இது வந்து ஒரு வரலாற்று பதிவாக நான் பார்க்குறேன். இத்தனை காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷத்தில் வந்து ஒரு 222 கட்டுரைகள் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அவ்வளோ தொடர்ந்து அந்த எழுத்து வரும்போது என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதில் உண்மை என்ன இருக்கு, அவங்க மாற்று பார்வை என்ன இருக்குங்கிறது அவர்களுக்கான விஷயம். அதை வந்து அவங்கவுங்க பார்க்கிற பார்வைக்கு வரும். அந்த பார்வைக்கு தூண்டுகோலா இந்த புத்தகம் வந்து கட்டுரைகள் இருக்குங்கிற பார்க்கிறேன். இலவசத்தை எதிர்க்கக்கூடிய துணிச்சல், அது வந்து அவருடைய கட்டுரையில் வந்து அது இலவசம் என்பது நத்திங் பட் ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்திருப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சி போல மக்களுக்கான பிரச்சனைகளை ஆழமா குரல் கொடுக்கக்கூடிய கட்சி இன்னொரு கட்சி பார்க்க முடியாது. நான் வந்து பல மேடைகளை சொல்லியிருக்கேன். அது வந்து இடதுசாரி கட்சிகள் பார்வை இருந்தாலும் அவருடைய குரல் ரொம்ப பலவீனமானதா இருக்கும். ஆனால் மருத்துவர் ஐயாவோ சின்னையாவோ அந்த குரலை ரொம்ப வலுவா எடுத்து வச்சிருக்காங்க. மது ஒழிப்பு பிரச்சனை அண்ணன் மாலம் குறிப்பிட்டது போல அதுல வந்து ரொம்ப தீவிரமா திடமா உண்மையிலேயே சீரியஸா இருக்கக்கூடிய கட்சி வந்து பாமக. நம்ம வந்து மதுவை ஒழிப்போம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத கட்சியே கிடையாது. எல்லா கட்சியுமே கொடுத்துருப்பாங்க. எல்லா கட்சியுமே 2-3 ஆலைகள் இருக்கும், அவங்கவுங்க ஆட்கள் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி அவங்களே சேர்த்து கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு தானே பிடிச்சிருக்கணும். என்னங்க நீங்க சொன்னீங்களே கேட்டா அது போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு இல்லைன்னு வேற சொல்றாங்க. இவ்வளவு தெளிவா வந்து சொல்றாங்க. நாங்க சொன்னது போன எலெக்ஷன் பாஸ், இந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் சொல்ல போன எலெக்ஷன் நாங்க சொன்னோம் எங்களை தோக்கடிச்சிங்க, அடுத்த எலெக்ஷன் நாங்க சொல்லல நீங்க ஜெயிக்க வச்சீங்க பாத்தீங்களா அப்படின்றாங்க. இந்த மாதிரி போய் வந்து நிக்கிறது. ஆனா வந்து மருத்துவரை அவர்களும் சரி ஒரு சின்னவரும் சரி இது ரொம்ப புகையிலையோட எதிர்ப்புல வந்து பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிகரெட் அட்டையில அந்த பெரிய அளவுல படம் போடணுங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியா இருந்தாரு. எவ்வளவு பெரிய லாபி, அது வந்து எவ்வளவு கோடிகள் புழங்குகிற இடம், அதை தாண்டி ரொம்ப உறுதியா இருந்தாரு. மருத்துவரியா மாதிரி சீரியஸான விஷயங்கள்ல வந்து ரொம்ப பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க அந்த கட்சி. அந்த கட்சியில் இருக்கிறது அதனால தான் வந்து இவங்க வந்து நம்ம வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் இது நமக்கு ரொம்ப பொருத்தமான கட்சியா இருக்குன்னு அவங்க வந்து இலவசத்தை பத்தி ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி அந்த இலவசம் என்பது நத்திங் பட் சீட்டிங் அப்படின்றாங்க, ஏமாற்று வேலை தான் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு கட்சி வந்து இலவசங்களை அறிவிச்சது, இன்னொரு கட்சி வந்து நாங்கள் இலவசங்களை ஒழிப்போம், இலவசங்கிற வார்த்தையை ஒழிப்போம், அப்புறம் எப்படிங்க செய்வீங்கன்னா விலையில்லா அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னாங்க. இலவசத்துக்கு பேர் எப்படி கொண்டு வந்தாங்க, இது வந்து இலவச திட்டம், அது வந்து விலையில்லா திட்டம் அப்படின்னு என்னங்க பண்ணுவீங்க, நாங்கள் இது வந்து இலவசமா கொடுக்கலங்க விலை இல்லாம கொடுக்குறோம். என்ன கண்டுபிடிப்பா சாமி, நமக்கு வந்து அந்த கண்டுபிடிப்புகள் வந்து அரசியல்வாதிகிட்ட தான் கட்டுக்கணும். அந்த சந்தர்ப்பங்கள்ல அந்த கூட்டத்தில் இருந்து அவர்கள ஒரு அரசியல்வாதிகள் ஒருத்தராக இருந்துட்டு அக்கா வந்து அது வந்து ஒரு கட்டுரையில் ரொம்ப தெளிவா இலவசங்கள் வந்து ஏமாற்று வேலை அப்படிங்கிற பதிவு பண்றாங்க.
அவங்க வந்து அண்ணன் சொன்னது போல் அந்த புதிய கல்விக் கொள்கையை விமர்சிக்கிறாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. அண்ணன் ரொம்ப சரியாக முழுமையாக சொல்லிட்டாரு. அண்ணன் சொன்ன அதே வாதங்களை தான் நான் போராடம் பூரா வச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, அக்காவும் சரி, தேசியத்தை வந்து எதிர்க்காத ஒருத்தவங்களா இருக்கிறாங்கிறது ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம். அவங்களே வந்து வலிமையான இந்தியா வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பட்ஜெட் பற்றின கட்டுரைகளில் சொல்லும்போது சொல்கிறாங்க. பட்ஜெட்டில் என்னென்னலாம் இருக்கணும், தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கும், 2019 பற்றி தேர்தல் பற்றி பேசும்போது அவர்கள் வந்து வலிமையான இந்தியாங்கிறது இருக்கணுங்கிறது சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்தியாங்கிறது ஒரு நாடா, இந்தியாங்கிறதே வெள்ளக்காரன் கொண்டு வந்தது, அதற்கு முன்னாடி இந்தியாங்கிற ஒரு நாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னா உண்மையாயிருங்கிற மாதிரி கிளம்பி ஒரு பெரிய அரசியல் தத்துவங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது அக்கா போன்றவர்கள் வந்து அது வலிமையான இந்தியாவுக்கான குரலையும் சேர்த்து கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் அப்படிங்கிற போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அக்காவுடைய புத்தகத்தை பார்க்கும்போது நம்மளால ரீகால் பண்ண முடியுது. எங்க ஊருக்கு பக்கத்தில் மம்சாபுரம்னு ஒரு இடம், அந்த மம்சாபுரத்தில் ஒரு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் ஒரு காமராஜர் சிலை, அந்த காமராஜருடைய சிலை வந்து ரொம்ப சீனித்து போயிருக்கு, ரொம்ப சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை புனரமைச்சு ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதே இடத்துல அதே பள்ளிக்கூடத்தில் அதே காமராஜர் திரும்ப வைக்கிறாங்க. அனுமதி கிடைக்கல. ஜஸ்ட் இமேஜின், கற்பனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே இருந்த காமராஜர் சிலை அதை புனரமைத்து அதே பள்ளிக்கூடத்தில் வைக்கணும். இல்ல அதெல்லாம் பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப நடந்திருக்கு 2023 if I'm not wrong. அப்படி வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து நமக்கு ஞாபகத்தில் இல்லை, யாரும் சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அது கூட்டணி என்னாச்சு இதெல்லாம் நமக்கு என்னன்னா இந்த புத்தகம் நமக்கு அதெல்லாம் ரீகால் பண்றதுக்கு ஆமா இல்ல அப்படி நடந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க ஊர் பக்கத்தில் மம்சாபுரம் அப்படிங்கிறது. ஆனா அது மறந்து போச்சு ஆக்சுவலா மனசுக்குள்ள. அது வந்து இப்போ வந்து திரும்பி எடுத்து கொண்டு வரும்போது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. சவுந்தரபாண்டியனாருக்கு ஒரு சிலை வைக்கணும் பார்க்கணும். எல்லாத்தையுமே ஒரு அரசியல் கொண்டு வரணும் பார்த்துங்களேன். அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு சிலையும் சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா அனுமதி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைங்கிறனால அது அனுமதி கிடைக்காம போச்சு நினைக்கிறேன். பட் அது மறக்கக்கூடாத ஒன்று சொல்ல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் அக்காவுடைய புத்தகத்தை படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. சாத்தூர்ல பட்டாசு ஆலை விபத்தில் வந்து 27 பேர் இறக்குறாங்க. அதுவும் எங்க மாவட்டத்தை சேர்ந்தது. 27 பேர், 1-2 ஒரே விபத்தில் 27 பேர் வந்து இறக்குறாங்க. அது இறந்தவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய். அது வந்து அவன் பாவம் தொழில் பண்ணி வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டான், அதனால 3 லட்சம் ரூபா தான். குடிச்சு போய் செத்து போயிட்டான்னு 10 லட்ச ரூபா கொடுத்துருப்பான். குடிக்காம வந்து வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டா 3 லட்சம் ரூபா தான். ஸோ வந்து 27 பேர் இறந்திருக்காங்க. அவர்களுக்கு 3 லட்சம் ரூபா தான் அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதை வந்து பசுமை தீர்ப்பாயம் உள்ள என்ட்ரி ஆகுது. பசுமை தீர்ப்பாயம் உள்ள என்ட்ரி ஆகி 10 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லி பசுமை தீர்ப்பாயத்தோட உத்தரவை தமிழக அரசு எதிர்த்து அப்பீல் போகுது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது பட்டாசு ஆலையில தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும், நீங்க சிவகாசி மக்கள் நிறைய நீங்க இருக்கிறீங்க, நம்ம இந்த ஏரியா நம்ம பகுதி மக்கள் அங்க இருக்கீங்க, தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள். அங்க வந்து இந்த பட்டாசு ஆலைகள் வந்து ஏழைகள், அதாவது குடும்பம் குட்டியை பார்த்துட்டு வேற வழி இல்லாம வேற வாய்ப்பு இல்லாம கணவன் மனைவி 2 பேருமா உட்காந்துட்டு அதை விடிய உடம்பெல்லாம் மருந்தடிச்சு உட்கார்ந்து பண்ணிருப்பாங்க. அப்படி வந்து விபத்துகள்ங்கிறது ஆண்டுதோறும் மாதந்தோறும் நடக்கக்கூடிய விஷயமாச்சு. இந்த விபத்து அக்கா குறிப்பிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த விபத்துங்கிறது ஒரு மேஜர் விபத்துகள். அதுவே நிறைய நடந்திருக்கு, 20-30 நிறைய நடந்திருக்கு. அதுல வந்து ஒரு விபத்து குறிப்பிட்டாங்க 27 பேர். அப்ப அதற்கு வந்து அரசாங்கம் 3 லட்சம் ரூபா கொடுக்குது. அதை பசுமை தீர்ப்பாயம் வாலண்டரி என்ட்ரி ஆகி 10 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லுது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க தமிழக அரசு. 10 லட்சம் ரூபா கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிருது. அதை இல்லங்க 10 லட்சம் இன்னும் கொடுக்காம இருக்குங்கிறது அந்த கட்டுரை வந்து வெளிப்படுது. அப்ப நமக்கு வந்து இது வந்து பழச வந்து நினைவு கூறதுக்கு ஆனா ஆமா இப்பெல்லாம் நடந்திருக்கல அப்படிங்கிறது மேற்கோள் காட்டுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல வந்து இங்கே நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. அக்கா வந்து ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டுறாங்க. ஒரு தூய்மை பணியாளர் அவர் வந்து பணிபுரியும் போது மின்சாரம் தாக்கி விழுந்தார். அப்போ வந்து வெள்ள காலங்கள்ல மழை காலங்கள்ல தண்ணீர் இருக்குது, தண்ணீர்ல மின்சாரம் கடத்தப்படுது. அப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் கட்டாயி வயர்லாம் தொங்கி அந்த போறலாம் நம்ம சகஜம் தான். அதுக்கு வந்து நம்ம ஆட்சி கிடையாது, அரசு கிடையாது, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அது வெள்ளம் வந்துச்சுன்னா மழை வரத்தான் செய்யும், மழை வந்துச்சுன்னா வந்து வெள்ளம் வரத்தான் செய்யும், வெள்ளம் வந்துச்சுன்னா 4 வயர் விழத்தான் செய்யும், வயர் வந்துச்சுன்னா கரண்ட் விழா, கரண்ட் வந்து 2 சாகத்தான் செய்வாங்கிற அளவுக்கு சகஜமாகி போச்சு. அப்படியா அங்க மின்சாரம் தாக்கி 2 பேர் பலியா அப்படிங்கிற தூய்மை பணியாளர்கள் நம்ம முன்கள பணியாளர்கள் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க, அவர்களுக்கான நியாயம் கிடைக்க மாட்டேதுன்னு. அவர்கள் அந்த பணியை செய்யும் போது ரோட்ல அருந்து கிடந்த ஒரு மின்சாரம் விழுந்து அருந்து இறந்து போறாங்க. இது வந்து நம்ம எவ்வளவு கேர்லெஸ்ஸா ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறோம். நம்ம வந்து ஒரு அடிப்படையான ஒரு சேஃப்டி கூட நம்ம இல்லாம இருக்கிறோம். அவர்களுக்கு வந்து கிளவுஸ் கொடுக்கணுங்கிறது வந்து 150 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து மேண்டேட்டா சொல்லப்பட்டிருக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்காமல் இருக்குங்கிற விஷயங்கள்லாம் வந்து அக்காவோட புத்தகத்தில் நமக்கு வந்து நிறைய வருது. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம், நல்ல விஷயம். அது வந்து இந்த புத்தகங்கள் வந்து ஒரு செய்தியாளனாகவே நான் வந்து ஒரு இலக்கிய பக்கத்துமே போகாம ஒரு புத்தக திறனாய்வு பக்கம் போகாம எனக்கு நிறைய விஷயங்களை ரீகால் பண்றதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப அற்புதமா உதவுது. அண்ணன் குறிப்பிட்டது போல அரசியல் அப்படிங்கிறதே ஒரு கடினமான களம். அது வந்து வெகு நிச்சயமாக ஆண்களுக்கான களமாகத்தான் இருக்குது. அதுல வந்து குழப்பமே இல்லை. அதுல வந்து மீண்டெழுந்து ஒரு பெண் வந்து எந்திரிக்கிறதுங்கிறது ஒரு பெரும் புரட்சி, அதில் சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அக்கா தமிழிசை அவர்கள் வந்து பாஜகவுடைய மாநில தலைவரான போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் வாழ்த்து செய்தி அனுப்பினாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய ஏடிஎம்கே லெட்டர் பேர்ல தமிழிசை தான் வாழ்த்து செய்தி. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு வந்து கூட்டணி கிடையாது. அவங்க வந்து ஆனா வந்து ஏன் வாழ்த்து செய்யறாங்க, ஒரு பெண் வந்து ஒரு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு அடையிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற பார்த்துருப்போம்.
பார்க்குறோம். நம்ம ஊரில் உடனே வந்து பெண்களை எவ்வளவு இழித்தும் பழித்தும் பேசுவாங்கிற கண்கூடா பார்த்துருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க சமுதாயமாகவே இருக்குது. அரசியல்ங்கிறது ஆணாதிக்க சமுதாயம் இல்லை, அது வந்து ஆணாதிக்கத்தோட உச்சம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப சுலபமாக ஒன்னாலாம் முடியாதுமா அப்படின்னு ரொம்ப அளவாக சொல்லுவாங்க. நம்முடைய கட்சியிலே சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய துயரங்கள்லாம் தாண்டி எந்திரிச்சு வெளியே நிற்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து அக்கா திலகபாமா வந்து கட்சியில் புரோட்டோகாலில் 3வது பெரிய இடத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து நிற்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வளர்ச்சிக்குரிய விஷயம், பெரிய வாழ்த்துக்குரிய விஷயம். அது வந்து அண்ணன் குறிப்பிட்டது போல நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். ஏன்னா பொருளாளர் எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க. அது எம்ஜிஆர் பொருளாளராக போய் தான் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அது நம்ம சம்பளம்லாம் பொருளாளர் ஆக்கிவிட்டு அவர் வந்து கணக்கு கேட்டு விட்டார், பெரிய சிக்கலாச்சு. அப்போ வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் தான் வந்து அந்த பொருளாளர் பதவி கொடுக்க முடியும். இப்போ அந்த கட்சியில் வந்து எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா பொருளாளர் எப்படி சேஃப்டி வச்சுருப்போம் அந்த மாதிரி வந்து எங்கேயோ சம்பந்தம்லாம் வேற ஊரில் இருந்தால் கூட அக்கா பொருளாளர் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்படி பார்க்குறோம். அவங்க வந்து பணத்தை சம்பாதிக்காம ட்ரஸ்ட்டை சம்பாதிக்க ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து இன்னும் நிறைய உயரங்களை தொடரும். 2021 அசம்பிளி எலெக்ஷனில் போட்டிட்டு இருக்காங்க சட்டமன்றத்துக்கு. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் போட்டிட்டாங்க. 2 முறை வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காம இருந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறோம். நல்ல விஷயங்கள் மாம்பழம் கனிந்து வருவதற்கான நிறைய நல்ல விஷயங்கள் தெரிகின்றன. இறைவன் துணை இருக்கட்டும். இந்த புத்தகத்தை நீங்களும் நிறைய பேர் படித்து நல்லது நடக்கட்டும். இறைவன் துணை இருக்கட்டும். தேங்க்யூ. இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.